ஜான் அப்படிங்கிற சின்ன பையன் எப்பவும் அவங்க அம்மா பேச்சு கேட்கவே மாட்டான். எப்பவும் அவன் விளையாட போறது வழக்கம். அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, கவனமா விளையாடணும், கவனமா போகணும், கவனமா வரணும். தேவையில்லாத விஷயங்கள் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. அவங்க அம்மாவையும் அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதே போல ஒரு மாலையில அவங்க அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு மழை வர்றது போல இருக்கு தம்பி, அதனால கொடை எடுத்துட்டு போக மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வார்த்தைகளை மீறி அவன் கொடை எடுக்காம போறான். அப்போ திரும்பி விளையாண்டுட்டு வரும்போது அவன் மழையில நனையிறான். ஒதுங்குறதுக்கு கூட இடம் இல்லை. அப்போ அவங்க அம்மாவுடைய வார்த்தைகள் ஞாபகம் வருது. இது நாள் வரை நம்ம அம்மாவுடைய வார்த்தைகளை கேட்டதே கிடையாது. இன்னைக்கு கேட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மழையில நம்ம நினைச்சிருப்போமா, அம்மாவுடைய வார்த்தைகளை ரொம்ப அசட்டை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிக்கிறான். திடீர்னு அந்த மழை துளிகள் அவன் மீது படாம இருக்கு. அவ அண்ணாந்து பார்க்கும்போது அவங்க அம்மா சிறு புன்னகையோட, வாடா தம்பி வீட்டுக்கு போலாம், நான் அப்பவே சொன்ன கொடை எடுத்துட்டு போனேன், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப ஒரு கண்ணீரோட அவங்க அம்மாவை அணைச்சிக்கிறான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஏசுப்பா, இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த காரியத்தை நீ செஞ்சு அப்படின்னா உன் வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு கண்டிச்சு உணர்த்தும் போது நம்ம அதை கேட்கறது இல்லை. எங்கேயாவது ஒரு பாவ சேற்றில் நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கும் போது யாருமே அதை மீட்க வர மாட்டாங்க. நிச்சயமாய் அந்த ஆணி பாய்ந்த கரங்களோடு ஏசுப்பா தான், நான் அப்பவே உனக்கு சொன்னல, சரி வா, மீண்டும் உனக்கு அதே அன்பை தரேன்னு சொல்லிட்டு நமக்கு அதே அன்பை திரும்ப ஏசுப்பா தருவாருங்க. அதனால ஏசுப்பாவுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாதுங்க. ஏசுப்பா தனக்கு பிரியமான பிடிச்ச பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஏசப்பா கண்டிச்சு உணர்த்தி வளர்த்துவாங்க. அதனால ஏசப்பாடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாதுங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருங்க.